ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026ஆம் ஆண்டோட மிக சிறந்த பக்கா மாஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு பலராலையும் எதிர்பார்க்கப்பட்ட கொண்டாடப்படுற சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா 5G இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறும் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, இது ஒரு பக்கா ஏஐ ஃபோனுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே முதல் முறையாக பல புதுமையான டெக்னாலஜி சாம்சங் இதில் புகுத்தியிருக்காங்க சொல்லலாம். ப்ரைவசி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேறு லெவல் டிஸ்பிளே டெக்னாலஜி. ஆப்பிள் ஐஃபோனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஏபிவி வீடியோ கோடெக், அப்புறம் எல்லோரும் பல வருஷமாக கேட்டுகிட்டு இருந்த 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதெல்லாம் போக இந்த ஃபோனை ரொம்ப ஸ்லிம்மாக மாற்றிருக்காங்க சொல்லலாம். இந்த ஃபோனை நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். நிஜமாகவே S26 அல்ட்ராவில் இருந்து இது எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகியிருக்கு, இதில் என்னென்ன புது ஏஐ மேஜிக்லாம் இருக்குது, வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த ஃபோனை கையில் எடுத்து உடனே யூஸ் பண்ண உடனே முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ வெயிட் இல்லையே அப்படி தான் தோணும். இது வரைக்கும் சாம்சங் வெளியிட்ட அல்ட்ரா சீரீஸில் இதுதான் பார்த்தீங்க ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன். அதே சமயம் ரொம்ப லேஸான ஃபோன். திக்னஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 7.9 mm தான் சொல்கிறாங்க. போன வருஷம் S25 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை மாற்றிட்டு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியம் ஃப்ரேமுக்கு மாறி இருக்காங்க. இது லாஸ்ட் டைமை விட இன்னும் நல்லா உறுதியாக இருக்கு சொல்லலாம். வெயிட்டையும் குறைச்சிருக்கு. டிசைனில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா இதோட கார்னர்ஸு. இதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ரா ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப நேரம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணால் உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் S26 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரவுண்டட் எட்ஜாக கொடுத்துருக்காங்க, மாற்றிருக்காங்க. இதனால் ஃபோனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம எஸ் பென் வைக்கிற அந்த இடத்த கொஞ்சம் எட்ஜுக்கு பக்கத்தில் நகர்த்தியிருக்காங்க சொல்லலாம். ப்ளஸ் இப்போ நீங்கள் எஸ் பென்னை பட்டன் மேலே இருக்கிற மாதிரி உள்ளே சொருகலாம், இல்லை தப்பாக திருப்பி போட்டாலும் அது லாக் ஆகிரும். சின்ன விஷயந்தான், ஆனால் டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும் சொல்லலாம். பின்னாடி கேமரா டிசைனில் கேமரா ரிங்ஸ் எல்லாமே ஒரு கேமரா ஐலேண்ட் மேலே இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரீமியமாக இருக்குது. ஆனால் டேபிள் மேலே வைக்கிறப்போ லேசாக பார்த்தீங்கன்னா ஆடுது. ஆனால் கவலைப்பட தேவையில்ல, ஒரு நல்ல கேஸ் நீங்கள் போட்டால் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். இப்போ இந்த ஃபோனோடைய மிகப்பெரிய அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹைலைட்டுக்கு வரலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி டிஸ்பிளே. நம்ம ஊரில் பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை மெட்ரோலேயோ போகிறப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை நம்ம ஃபோனில் என்ன பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க எட்டி பார்ப்பாங்க. இதுக்காகவே நம்ம கடையில் போய் ஒரு ப்ரைவசி ஸ்க்ரீன் கார்டெலாம் வாங்கி ஒட்டுவோம். ஆனால் சாம்சங் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஹார்ட்வேர் லெவல்லையே டிஸ்பிளேக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவசி டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது உலகத்திலே இந்த ஃபோனில் தான் முதல் முறையாக வந்திருக்கு. இது எப்படி வேலை செய்யும்னா, இந்த டிஸ்பிளே 2 வகையான பிக்சல்ஸ் இருக்குது. ஒன்று அகலமாக வெளிச்சத்தை பரவக்கூடியது, அதாவது ஒயிட் லைட் சொல்லுவாங்க. இன்னொன்று நேராக மட்டும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது நேரோ லைட் சொல்லுவாங்க. நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவசி டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த அகலமாக வெளிச்சத்தை கொடுக்குற அந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிரும். அதனால் ஃபோனை நேராக பார்க்குற உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பளிச்சுன்னு தெரியும். சைடில் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஸ்க்ரீன் இருட்டாக தான் தெரியும். இதில் ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா ஆப்புக்கும் இதை ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான ஆப்பில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணுறப்போ இல்லை ஜிபே இல்லை ஃபோன்பே மாதிரியான யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறப்போலாம் இதை நீங்கள் இந்த ப்ரைவசி ஆன் பண்ணி அந்த ஆப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோனுக்கு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதால பண்ணிக்கலாம். இது நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான வேறு லெவல் ஃபீச்சர்னு சொல்லலாம். இது ஃபோன்லேயே டிஃபால்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா, சாம்சங் எப்போவுமே டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா கிங்கு தான். இந்த வாட்டி S25 அல்ட்ராவில் இருந்த 8 பிட் பேனலை அப்கிரேட் பண்ணி 10 பிட் பேனலாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இதனால் கலர்ஸு ஷார்பன்ஸ் எல்லாமே முந்தைய ஜென்ரேஷனை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. ஒரு ஹை குவாலிட்டி 4K HDR வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ அந்த கலர் கேமெட் வித்தியாசம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் கார்னிங் கொரில்லா ஆர்மர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் அண்டு டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸு கேமிங் மேஜிக் பற்றி வரலாம். சரி,
பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? இந்த S26 அல்ட்ராக்கு உயிர் கொடுக்கறத பார்த்தீங்கன்னா Qualcommோட லேட்டஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 ஃபார் கேலக்ஸி ப்ராசஸர் தாங்க. இது குறிப்பாக வந்து சாம்சங்காகவே பிரத்யேகமாக டிசைன் செய்யப்பட்ட 3 நேனோமீட்டர் சிப்செட் கூடவே 12GB ரேமு அப்புறம் 512GB UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கேமிங் விளையாடினா ஃபோன் சூடாகுமான்னு கேட்டிங்கன்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு செக் வச்சுருக்காங்க. போன வருஷத்தை விட இந்த வாட்டி வந்து வேப்பர் கூலிங் சேம்பர் இதை வந்து 21% அதிகமாக எஃபிஷியண்ட்டாக மாற்றிருக்காங்க. நாங்கள் வந்து இந்த பிஜிஎம்ஐ கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான ஹெவி கேம்லாம் வந்து வச்சு விளையாடி பார்த்தோம். 120 ஃப்ரேம் பர் செகண்டில் வச்சு விளையாடி பார்த்தோம். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ ஹெவியாக கேம் விளையாடும் போது கூட அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 40 டிகிரி மேலே போகவே இல்லைங்க. ஸோ கேமர்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். சாம்சங் இந்த ஃபோனை வந்து ஏஐ ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐயில் அந்த அளவுக்கு தாறுமாறாக விளையாடிருக்காங்க சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் குவிஞ்சு கிடக்கு. இதில் வந்து 1UI 8.5 சாஃப்ட்வேர் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. கூடவே வந்து 7 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்டேட்ஸும் கேரண்டியாக தராங்களாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நவ் நுஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டுவல் ஏஐ ஃபீச்சர் இருக்குது. இது வந்து எப்படி வேலை செய்யும்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்க. மச்சி அந்த பீச்சில் எடுத்த ஃபோட்டோவை அனுப்பு அப்படின்னு யாராவது மெசேஜ் பண்ணால் உங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியிலிருந்து ரீசெண்டாக பீச்சுக்கு போன ஃபோட்டோலாம் கண்டுபிடிச்சி சஜஷன் காட்டும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம். இல்லை யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பேரை வந்து அனுப்புனாங்கன்னா உடனே கூகுள் மேப் வந்து பாப்பப் ஆகி எவ்வளோ தூரம்னு காட்டும். இதெல்லாம் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை ரொம்பவே ஈஸியாக்குது. அடுத்தது கிரியேட்டிவ் ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எஸ் பெனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும், அது வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்டிக்கராகவோ இல்லை ஒரு இன்விடேஷன் கார்டாகவோ மாறிடும். அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அசிஸ்ட் மூலமாக ஃபோட்டோஸில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. புதுசாக ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஏஐ வச்சு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கால் ஸ்க்ரீனிங் இந்த ஃபீச்சரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத நம்பரில் இருந்து கால் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணாமலேயே ஏஐ வந்து அட்டன் பண்ண சொல்லலாம். ஏஐ வந்து அவங்கக்கிட்ட பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ட் வடிவத்தில் ஸ்க்ரீனில் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசணுமா வேணாமான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இங்கிலீஷு ஹிந்தியிலேருந்து சப்போர்ட் ஆகுது. தமிழில் இன்னும் வரலை. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா தமிழ் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடியோ எரேசர். பொதுவாக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் தான் வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயோ அதாவது யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. பேசுறது சரியாக கேட்கலன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஆடியோ எரேசரை வந்து ஆன் பண்ணலாம். பேக்ரவுண்ட் இறைச்சல் அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சி அவங்க பேசுகிற குரல் மட்டும் ரொம்ப கிளியராக கேட்கும். இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா அதே 200 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன வாட்டி f/1.7 அப்ரேச்சராக இருந்ததை இப்போ ரொம்ப வைடராக அதாவது f/1.4 அப்ரேச்சருக்கு மாற்றியிருக்காங்க. அதே போல் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸில் பார்த்தீங்கன்னா f/3.4 f/2.9 மாற்றிருக்காங்க. இதனால் என்ன பயன் நீங்கள் கேட்கலாம். கேமரா சென்சாருக்குள்ளே அதிகமான வெளிச்சம் போகும். நீங்கள் நைட் டைம்லேயும் ஆகட்டும் லோ லைட்லேயும் எடுக்கிற ஃபோட்டோஸு வீடியோஸில் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சாம்சங் இதை வந்து நைட்டோகிராஃபி 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் இவங்க பண்ணியிருக்க மிகப்பெரிய புரட்சி பார்த்தீங்கன்னா ஏபிவி கோடெக் ஆண்ட்ராய்டு ப்ரொஃபஷனல் வீடியோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸு ராயல்ட்டி ஃப்ரீ ஃபார்மெட் சொல்லலாம். ஆப்பிளில் ப்ரோரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபார்மெட் இருக்குல்ல, அதுக்கு நேரடி போட்டியாக சாம்சங் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் 12 பிட்டு கலர் டெப்த் கிடைக்கும். ஆப்பிள் ஐஃபோனில் ப்ரோரேஸில் வந்து 4K 60 ஃப்ரேம் பர் செகண்டில் வீடியோ எடுக்கணும்னா வெளியில் வந்து எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி மாட்டினா தான் முடியும். ஆனால் நம்ம S26 அல்ட்ராவில் நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 4K 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ஏபிவி வீடியோவை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணலாம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காகட்டும் சினிமாட்டோகிராஃபருக்காகட்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம்.
ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லாக் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்டடி மோட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஃபோனை 360 டிகிரியில் தலைக்கீழ சுற்றினா கூட வீடியோவில் அந்த தொடுவானம் அதாவது ஹரிசான் பார்த்தீங்கன்னா நேராகவே லாக் ஆகி நிற்கும் சொல்கிறாங்க. செல்ஃபி கேமராலையும் அந்த ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து முன்னை விட இப்போ ரொம்ப நேச்சுரலாக கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி ஆகட்டும் சார்ஜிங் ஆகட்டும் இதை பற்றி வரலாம். பேட்ரி அதே 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து உங்கள் யூசேஜ் பொறுத்து பார்த்தீங்கன்னா 5 முதல் 7 மணி நேரம் தாராளமாக வந்து வருது சொல்லலாம். ஆனால் பல வருஷமாக சாம்சங் யூசர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நிறைவேற்றியிருக்கான்னு சொல்லலாம். ஆமாங்க, 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரி ரொம்ப லோவாக இருக்கிறப்போ 60 வாட்ஸ் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். அப்புறம் பேட்டரி லைஃப் பாதுகாக்கிறதுக்காக 75% ஆனதுக்கு அப்புறமா ஸ்லோ ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும். கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 75% சார்ஜ் வந்து ஏறிடும் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஒயர்லெஸ் சார்ஜிங்னா இன்பில்ட்டாக கொடுக்கலனாலும் மேக்னெட்டிக் கேஸ்ன்னு தனியாக விற்கிறாங்க. இதை வாங்கி நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சாம்சங் கேலக்ஸி S26 அல்ட்ரா 5G பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான பர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஹார்ட்வேர் லெவலில் ப்ரைவசி டிஸ்பிளே 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு அப்புறம் ஏபிவி கொடெக் மாதிரியான புதுமைகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட பக்கா ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணால் 256 GB விலையிலேயே வந்து 512 GB வேரியண்ட்டில் வந்து தராங்க. இது வந்து ஒரு நல்ல ஆர்டர்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட எந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ப்ரைவசி டிஸ்பிளேவா இல்லை 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இல்லை ஏஐ அப்ளிகேஷன்ஸா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க. இந்த ஃபோனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கார்டு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. அப் டு 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபரும் இருக்குது. ஒரு சில கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் உங்கள் ஆஃபர் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.